ஸோ கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய விலாகு. எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஸ். போகிற வழியிலே சொல்கிறோம். ஸோ டைம் ஆயிடுச்சு. நம்ம இங்கே மதுரையிலேருந்து சென்னை போய், சென்னையிலேருந்து நமக்கு வந்து ஃப்ளைட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு தான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 நம்ம இங்கேருந்து கிளம்பி போவோம். ட்ரெயின் வந்து நம்ம வந்து 7:50 7:50க்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின். ஸோ வாங்க போவோம். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரையும் போய் பிக்கப் பண்ணிட்டு போனோம். ஸோ வாங்க போயிட்டே பார்ப்போம். பல போராட்டங்களை கடந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகிறோம். இடையிலே டிராஃபிக் ஆகி போயிடுச்சு. அதான் தடங்கள். ஸோ நம்ம இங்கேருந்து சென்னை போக போகிறோம். அது எந்த ட்ரெயினில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தே பாரத்தில் தான் போக போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் டிக்கெட் தான். எனக்கு மட்டும் 2 கோச்சு தள்ளி, மித்த 4 பேர்த்துக்கு இன்னொரு கோச்சில் பக்கத்து சீட்டு. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ட்ரெயின் கிளம்புன கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து மீல்ஸோடு தான் இன்க்ளூட் பண்ணி நான்லாம் டிக்கெட் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து வேறு ஒரு விஷயமா நான் வந்து முன்னாடியே டிக்கெட் போட்டிருந்தேன். இவங்கெல்லாம் காரில் வரதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே வந்தே பாரத்தில் போகிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ சாப்பிடுவோமா? எனக்கு டீக்கு வந்து அந்த டீ மிக்ஸ் ஒன்று, சுடுதண்ணி ஒன்று, ஜூஸ் ஒன்று, அது போக வந்து இட்லி சாம்பார். வெஜ்ஜு தாங்க நான் கொடுத்துருந்தேன் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு நானும் கிளம்பி நேராக படிக்கட்டுக்கிட்ட வந்து நின்னேன். பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்துருச்சு. ஸோ லஞ்ச் எல்லாத்துக்கும் யார் யாருக்கு வெஜ்ஜு, யார் யாருக்கு நான்வெஜ்ன்றதை செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே நான் வந்து வெஜ்ஜு தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா நான்வெஜ்ஜில் நான் வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டேன். ஒரு தடவை நல்லாவும் அனுபவப்பட்டுட்டேன். ஸோ நமக்கு வந்து வெஜ்ஜு மீல்ஸ் நம்ம டேபிளில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. நானும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்தேன் நம்ம சீட் ஆக்சுவலாக. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா சப்பாத்தி, காளான் பிரியாணி, அதுக்கு ஒரு கிரேவி, அதெல்லாம் இருக்குது. சப்பாத்திக்கு வந்து எவ்வளோ பெரிய குருமா பார்த்திங்களா. சப்பாத்திக்கு ஒரு குருமா, தயிர் சாதம், காளான் பிரியாணி, ஒரு ரசகுல்லா, அது போக வந்து இன்னொரு குருமா. ஸோ நாங்கள் சென்னை நெருக்கையில் கிட்ட வரையில் வந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து தாம்பரத்தில் இறங்குறதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தாம்பரத்தில் இறங்கியே வந்து மழை பெய்யாமல் இருக்கணும். ஏன்னா எங்கிட்ட வந்து லக்கேஜ் வந்து நிறையா. ஸோ நம்மளும் ஃபைனலாக தாம்பரம் வந்தாச்சு. தாம்பரத்துலேருந்து நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ட்ரெயின் மூலியமாக திரிசூலம் போக போகிறோம். திரிசூலம் ஏர்போர்ட்டில் இறங்கி நம்ம அங்கே போய் ஏரோஹப்பில் படம் பார்க்க போகிறோம். ஸோ அதான் நம்மளுடைய அடுத்த பிளானு. ஸோ படம் பார்த்துட்டு நமக்கு வந்து ஃப்ளைட் வந்து நைட்டு வந்து 10:30 மணிக்கு தான். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட். எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ எல்லாருமே இப்படி ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. நானும் இப்படி பெட்டியை தூக்கிட்டு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு ஏர்போர்ட்டுக்குள்ளே. இது வரைக்கும் சென்ட் ஆஃப் பண்ண கூட ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் போனதில்லை யாரையும். ஸோ எனக்கு கொஞ்சம் பயம் கலந்த ஒரு இது இருக்குது. ஸோ நமக்கு ஷோக்குமே வந்து ஆக்சுவலாக வந்து படம் பார்க்குறதா பிளான் பண்ணிட்டோம். நமக்கு அந்த படம் பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் நேரம் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பிளானில் நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, என்ன வாங்க போகிறோம்னு எங்களுக்கே தெரில. இந்த மால் என்ன அனாம தான் இருக்கு. இந்த மால் எல்லாரும் எப்படி கப்புளாக வந்துட்டு போகிறாங்க. நம்மளை பாருங்க, ட்ராலியும் வேர்வையும் அதில் கிஷோர் ப்ரோ மட்டும்தான் தெளிவோ வேணாம். இது ஹேண்ட்லேஜ் ஏற்ற மாட்டாங்க. இந்த இதில் இதெல்லாம் எத்தனை கிலோ வர போதோ தெரியலையே. 20 கிலோ, 20 வரும். இல்லை கம்மியாக 19 வரணும். தொங்கிற போது 19 கரெக்டாக 20 இருக்கு ப்ரோ. இல்லை வரல நிக்கெட் வைங்க, ஹோல்ட் ஆகும். 18. உங்கது என்னது கரெக்டாக 10 கிலோ இருக்கு. இதெல்லாம் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? அடிபட்டது அப்படி டெல்லியில் அடி வாங்கினது, நாயாப்பே அடி வாங்கினது. இன்னும் ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ 10 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க?
அள்ளி தூக்கி போட்டு வந்திருக்கேன் போல. பாருங்க ஒவ்வொரு பாருங்க நான் என்ன ப்ரோ காசு மாதிரி இருக்கு? உண்மையா எடுக்கல 11 கிலோ இருக்கு. என்னது கரெக்டா 10.5 இருக்கு. அதேதான் ரொம்ப கம்மியா எடுத்து வந்திருக்கேன். ஹேண்ட் லக்கேஜை பெட்டிக்கல போட்டு எங்கள் லக்கேஜ் மேலே எங்களுக்கே நம்பியே இல்லை. அதனால தான் நாங்கள் வெயிட் பார்த்தோம். ஸோ வெயிட் பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த தேட்டருக்குள்ளே வந்து படம் பார்க்கோம். 3 hours கழிச்சு படமும் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து நேராக வந்து டாப் ஃப்ளோருக்கு போய்ட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃபுட் கோர்ட்டில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடலான்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் அதை பற்றி தெரில. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்குறோம். ஏன்னா ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் வந்து நம்ம வந்து ஃபுட்டு ஆட் பண்ணல. நம்மளோட இங்கே சோறு நல்லா இருக்காதுன்னு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஏரோஹப்லேயே சாப்பாடு வாங்கிட்டோம். ஆக்சுவலி என்ன ஏரோஹப்ல தான் இருக்கோம். இனிமேல் தான் நம்ம பாய்ஸ் எல்லோரும் நம்ம டீம் எல்லோரும் சாப்பாடு வாங்க போயிருக்கோங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு நான் இனிமேல் ஃப்ளைட்டுக்கு போகணும் உள்ள. எனக்கு இது ஃபஸ்ட் டைமு. ஸோ லெட் அஸ் see 10:55 ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ மணி இப்போ வந்து 7:30 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்க போனவங்களும் என்ன காணோம். வந்தோடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். 8th தெரியுதா, அதான் ஏர்போர்ட்டோட டிபார்ச்சர் இது. ஸோ அப்படியே உள்ளே போயிடலாம். இப்படி எல்லாம் பண்ணால் நாங்கள் எங்கிட்டு போகிறது? ஸோ இங்கே நம்ம வந்து வாட்டர் பாட்டிலுமே வந்து கையில் காசு கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்குது. இந்த சின்ன வாட்டர் பாட்டில் 40 ரூபா. ஆக்சுவலாக நம்ம பஸ் ஸ்டாண்ட்லாம் வாங்கினோம்னா இது வந்து 10 ரூபா கூட தேராது. இதில் வந்து பிஸ்லரின்னு போட்டு கலர் கலராக இருக்குது. இதுக்கு வந்து 40 ரூபா. வேடிக்கா பிஸ்லரி வேடிக்கா இது 40 ரூபாயாம்ப்பா. ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளே போக 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 பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து பஸ்ஸில் எல்லா பஸ்லேயுமே நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ட்ரெயினில் எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃப்ளைட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். ஸோ அதான் வந்து ஒரு பெரிய நர்வஸாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம வியட்நாம் போகிறதுக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து பேங்காக்லேருந்து நம்ம வந்து திரும்ப வந்து ஹோச்சிமின் சிட்டி போக போகிறோம். கனெக்டிங் ஃப்ளைட்டு. ஸோ செக்இன்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காண்டி ஃபைனலாக நம்ம வந்து போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. லக்கேஜையும் செக்இன் போட்டு எல்லோரும் ஹேண்ட் லக்கேஜை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போர்டிங் பாஸ் வாங்கிட்டு போய் வெயிட்டிங் ஏரியாவில் போய் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருக்கோம். நான் நினச்சேன் அவ்வளோதான்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க இமிக்ரேஷன் ஒன்று இருக்குப்பா அப்படின்னாங்க. ஸோ ஃபைனலாக இமிக்ரேஷனும் வெற்றிகரமாக முடிச்சு விட்டோம். எங்கே போகிற ஏது போகிற உன் பேர் என்ன இந்த கேள்வி தான் கேட்பாங்க இமிக்ரேஷனில். ரிட்டன் அங்கே போய் என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ நமக்கு தெரில. ஸோ நம்ம நேராக போய் நம்ம ஃப்ளைட்டு அந்த கேட்டுக்கிட்ட போய் உட்காந்துருவோம். ஸோ இமிக்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் நான் இங்கே உட்காந்துருக்கேன். இவர் இங்கே உட்காந்துருக்காரு. அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. இன்னொருத்தவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு கேட் 8ல் செக்இன் நினைக்கிறேன். போர்டிங் பாஸ்லேருந்து எல்லாமே வாங்கியாச்சு. வெயிட் பண்ணுறோம். ஒரு 2 hours ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய் உட்காந்து தூங்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நம்ம ஃப்ளைட்டுக்கும் கால் வந்துருச்சு. நம்மளையும் கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம அந்த நடக்கிற எஸ்கலேட்டரில் வந்து அப்படியே போவோம். ஏன்னா நாங்கள் வந்து ஹேயாக உட்காந்துருந்தோம். அவர் தான் வந்து லாஸ்டா ஃப்ளைட் ஏர்லியா வந்துருச்சா? ஐயோ.
ஸோ வந்து ஃப்ளைட் வந்து சீக்கிரம் வந்துருச்சு. நாங்கள் தான் கடைசி ஆளாக ஃப்ளைட்டில் போகிறதுக்கு. ஸோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அசால்ட்டாக இருக்கோம் பார்த்தீங்களா. செக்இன்ல இன்னும் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து லக்கேஜே இல்லை. அது எனக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜே இல்லை. ஸோ நாங்கள் என்னோடய லக்கேஜை கனெக்ட் பண்ணியே நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள்கிட்ட 2 பேர்கிட்ட லக்கேஜ் இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து அதை வந்து மாற்றி போட்டோம். எனக்கு லக்கேஜே இல்லை, ஹேண்ட் லக்கேஜை தவிர. ஸோ டிக்கெட் போட்டிங்கன்னா அந்த லக்கேஜ் விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. எங்களுக்கு கடைசி நேரத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். நல்ல வேளை எங்களுக்கு வாய்ப்பு இருந்தனால நாங்கள் அடுத்ததில் மாற்றிக்கிட்டோம். கைஸ் ஃபைனலி இன்டு த ஃப்ளைட். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போகிறேன் ஃப்ளைட்டுக்குள்ளே. ஆக்சுவலாக அவங்க 4 பேர்த்துக்கு வந்து பக்கத்து சீட்டு, எனக்கு வந்து தனி சீட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 4 பேருக்கும் ஃபஸ்ட்டே டிக்கெட் போட்டாங்க, எனக்கு மட்டும் கடைசியாக டிக்கெட் போட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே வரலேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வரேன்னு சொல்லியிருந்தேன். இது ஃபுல்லாக ப்ரீமியம் சீட்ஸ் போல். அந்த கருப்பு கலரில் தலை கவர் மாட்டியிருக்காங்கல்ல, அதுதான் நம்ம சீட்டு போல். ஸோ கைஸ் சீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர சர்ப்ரைஸ், விண்டோ சீட். ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம், அதுவும் விண்டோ சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளைட்டில் வந்து இது வந்து ஒரு சின்ன டவுன் பஸ் தான் போல். ஏன்னா கால் இடிக்குது எனக்கு ரொம்ப. அவங்க வந்து ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டேபிள் பக்கத்தில் ஒரு பவுச் ஒன்று இருக்குது. அண்டு ஏர்வென்ஸ் இதெல்லாம் இருக்குது. வழக்கம் போல் பஸ்ஸு போல் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ நமக்கு ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லேயே வந்து ஒரு ஜன்னல் சீட்டு கிடச்சது வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனே சொல்ல முடியல. ஜன்னல் சீட்டு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல என்னாலையும். ஸோ ஃப்ளைட்டும் கிளம்பிடுச்சு. எனக்கு லைட்டாக அடிவயிறுலாம் கூசுது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸைட்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நர்வஸாகவும் இருக்குது. ஆமாம். ஸோ நம்ம வந்து எந்த ஃப்ளைட்டில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஏஷியா, தாய் ஏர் ஏஷியாவில் தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நேராக வந்து தாய்லாண்ட் போக போகிறோம், பேங்காக் போக போகிறோம். பேங்காக்லேருந்து அங்கிட்டு நம்ம வியட்நாம் போக போகிறோம். பேங்காக்கில் 2 hours நமக்கு வந்து லே ஓவர் டைம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேக்கேஜை வந்து கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து செக்இன் ஆகணும். பேக்கேஜ் கலெக்ட் பண்ண தேவையில்ல, அவங்களே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து செக்இன் பண்ணால் மட்டும் போதும். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு திரும்ப அங்கே போய் செக்இன் பண்ணால் மட்டும் போதும். அங்கே போய் ஒரு போர்டிங் பாஸ் வாங்கி நம்ம செக்இன் பண்ணால் மட்டும் போதும். அட் த சேம் டைம் நம்ம ஃப்ளைட்டு போக போகிறது வந்து அதாவது நம்ம இப்போ ட்ராவலிங் டைம் வந்து நம்ம இந்தியன் ஹவர்ஸோட வந்து 1.5 hours வந்து அட்வான்ஸாக இருக்க போகுது. ஃப்ளைட்டு கிளம்புனா கொஞ்ச நேரத்துலேயே லைட் அமர்த்திட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் டேக் ஆஃப் ஆகலை, அதுக்குள்ளே எல்லா லைட்டுமே நைட் மோடு போயிடுச்சு. ஃப்ளைட்டில் பேசஞ்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 100%க்கு ஒரு 40% தான் ஃப்ளைட் வந்து ஃபுல்லாக இருக்குது. என்னோடய 3 சீட்லேயே வந்து நானும் இன்னொருத்தர் மட்டும்தான் உட்காந்துருக்கோம், நடுவில் ஒரு ஆள் இல்லை. நம்ம ஃப்ளைட்டும் கிளம்பிருச்சு. ஒரு ஃப்ளைட்டு இப்போ தான் லேண்ட் ஆகுது, இண்டிகோ ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. ஸோ நம்ம ஃப்ளைட் அப்படியே கிளம்பி, இங்கே நிறையா ட்ராக் இருக்குது, பட் எந்த ட்ராக்கில் போவாங்கன்றது நமக்கே தெரியலை. நம்ம இப்போ தானே ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் வரோம். as per the ஏவியேஷன் ரூல்ஸ் அவங்க எந்த பக்கம் போய் எங்கிட்ட டேக் ஆஃப் ஆகிறாங்கன்றது நமக்கு தெரியலை. அப்படியே நம்ம அண்ணன் அப்படியே மெதுவாக வண்டி எடுத்துகிட்டு எந்த பக்கம்ப்பா ஃப்ரீயாக இருக்குது போகலாம் அப்படின்னு போகிறாப்புல. அங்கே ஒரு இண்டிகோ வந்து பார்க் பண்ணுறாங்க போல், அதனால நமக்கு வந்து இந்த ரன்வே கிடச்சிருக்கு. பகல்னா கூட எங்கிட்டு இருக்குது, கிழக்காத்த மேற்கான்னு தெரியும். இது இருட்டு நேரத்தில் ஒன்றும் தெரியாது. நம்ம பார்த்தா முதல் தடவை ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் வரோம், அது அடுத்த விஷயம். எல்லா வண்டியும் இங்கே நிப்பாட்டி வேலை பார்த்துக்கு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஃப்ளைட் அப்படியே மெதுவாக உருண்டு போகுது. அதாவது இதை தேடி, ரன்வே தேடி மெதுவாக போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஒவ்வொரு ஃப்ளைட்டாக நிப்பாட்டி ஏர் இந்தியா, எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, அப்புறம் வரிசையாக எல்லா ஃப்ளைட்டாக நிப்பாட்டி மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஃப்ளைட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள். அதுக்கிட்டே நம்மளாம் விட மாட்டாங்க போல். பாருங்கள், எல்லாமே அப்படியே ஏதோ மிலிட்ரி பேஸ்க்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்போ இருக்க அந்தளவுக்கு அவங்க உள்ளே விடாமல் கேஸோலின்லாம் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அண்ணனும் அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்காப்புல.
அது போக டேக் ஆஃப் ஆகிற டயத்தில் இந்த டேபிள்லாம் அன்ஃபோல்ட் பண்ணி சீட்டோடு வச்சுருங்கன்றாங்க. ஏன்னு தெரியலை, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இவர் ரொம்ப நேரமாக ரன்வேயை தேடிட்டு ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்காரு. ஸோ இதான் வந்து ஃபைனல் ட்ராக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அப்படியே வண்டி டேக் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான், என்னோட கெஸ். ஸோ ஃப்ளைட்டும் மூவ் ஆகிடுச்சு. ஸ்லோ பை ஸ்லோவாக வந்து இவ்வளோ நேரம் வந்து அண்ணன் 20 வந்தார். இப்போ என்னன்னு தெரில, அண்ணன் டக்குன்னு கியரை மாற்றி வண்டியை வேகமாக ஓட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ளே வண்டி ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்தில் போவாருன்னு நினைக்கிறேன். ஆத்தாடி அந்த புல்லிங் பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் போனோம்னா ஒரு ஷேக் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஷேக் இருக்குது. அவ்வளோதான், ஃப்ளைட்டு கிளம்பிருச்சு. சல்லுன்னு அவ்வளோதான், மேலே ஏறிடுச்சு. ஃபைனலாக வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஜெயிண்ட் வீலில் போனாலே எனக்குலாம் அந்த அல்லு விடும். ஸோ ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட். இதாங்க சென்னையோட டாப் வியூ, ட்ரோன் வியூ. ஆமாம், டாப் வியூன்னு சொல்லிட்டேன், ட்ரோன் வியூ. ஸோ அடுத்த 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு மூவி ஏற்றி வச்சுருக்கேன். நம்ம பார்த்துக்கிட்டே போய் சேர்ந்துட வேண்டிய தான். ஸோ இந்த ஃப்ளைட்டில் நம்ம வந்து மீல்லாம் இன்க்ளூட் பண்ணலை, போகிற வரைக்கும் போவோம். ஏன்னா நம்மளும் ஹெவியாக சாப்பிட்டோம். என்ன ஃப்ளைட்டை ரைட்டில் ஓடிக்கிறாரு, வளைக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாரு? இப்படி போகுது ஃப்ளைட்டு. ரைட்டாக என் பக்கம் தூக்கிட்டு அந்த பக்கம் இறங்கிட்டு போகுது. ஐயா, எங்கள் இப்படி தான் ஃப்ளைட்டு போகுமா என்ன ஏது ஒன்றும் தெரிலையே. முன்ன பின்ன ஃப்ளைட்டில் போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி, என்கிட்ட கொண்டே இறக்கி விட்டா சரி தேம்பா. ஸோ கைஸ், அப்படியே மேகத்துக்குள்ளே போகிறோம். இது பகலாக இருந்தால் சூப்பராக இருக்கும், பட் நைட்லேயும் வந்து ஓரளவுக்கு கிளியரான விஷன் கிடைக்கிது. ஆமாம், அட் த சேம் டைம் அப்படியே நம்ம பின் விண்டோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே விங்ஸ் ஏர் ஏஷியான்னு போட்டு அந்த லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கையில், நம்ம கீழேருந்து பார்க்கையில் அந்த லைட் வந்து ஏதோ ஒரு இந்த குண்டு பல்பு எரியிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கையில் தான் அதோட இது என்னன்றது நமக்கு தெரியுது. கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டே அமைதியாகிடுச்சு, மயான அமைதியாகிடுச்சு. அவங்க என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, என்னன்றது நமக்கு தெரில. ஸோ இந்த ஏர் சிக்னஸ் பேக், வாமிட் வந்துச்சுன்னா இந்த பேக்கில் வந்து எடுத்துக்கலாம் போல். அதுக்காண்டி இதை கொடுத்துருக்காங்க. நமக்கு எதுக்கு தேவையில்ல, வச்சுருவோம். இருந்தாலும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்குள்ளே ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க. அது போக சேஃப்டி மெஷர்ஸ், அப்புறம் 2 மேகசின்ஸ் இருக்குது. நமக்கு அது தேவை கிடையாது. சேஃப்டி மெஷர்ஸை படித்தாலும் நமக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது, ஃப்ளைட்டில் போகிற மைண்டும் வராது. 2 மேகசின்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குது? வேறு எனக்கு வந்து கால் வைக்கிறதுக்கான இடம் சற்றும் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆக்சுவலாக அந்த சீட்டை புஷ் பேக் பண்ணுறதுக்கு பட்டன் எங்கனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்ப நேரமாக தேடினேன், இல்லை, அதோடு விட்டுட்டேன். அப்படியே உட்காந்து படுத்துட்டேன். இந்த சீட் இதுக்கு மேலே புஷ் பேக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இல்லைன்னான்றதும் எனக்கு தெரியலை.
கைஸ், நான் ஏன் இப்படி பார்த்தேன்றதை சொல்கிறேன். இதுக்கு நான் இப்போ ஜன்னலை திறக்கிறேன் அப்படின்னா, லைட் ஆக்சுவலாக வந்து ஒரு 2.5 hours ஆயிடுச்சு ட்ராவல் டைம் ஆகி. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி 2.5 hours ஆயிடுச்சு. எனக்கு எங்கனக்குள்ளே போகிறோம் என்னன்றது தெரில. லைட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் கேராக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்படி திறந்து வேடிக்கை பார்த்துட்டு வரேன். அப்படியாவது அந்த நாசிக் சிக்னஸ் போகுமான்னு தெரில. எனக்கு வாமிட் வர மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது. ஒரு மாதிரியாக தலை சுற்றுது. ஏதோ ஒரு ஊர் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட்டு பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour ரவுண்ட் அடித்து இறக்கி விட்ருங்க. என்னால் முடியல சத்தியமாக. ஒரு மாதிரி அப்படியே காதெல்லாம் அடைச்சி ஒரு மாதிரி எனக்கு இருக்குது. இன்னும் அதை அந்த ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல என்னால் லிட்ரலாக. ஆஃப்டர் 3 hours ஆஃப் ஃப்ளைட் ஜேர்னி, ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது பேங்காக்கில். மழை தூருதுன்னு நினைக்கிறேன். பேங்காக்கில் வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. எனக்கு பார்த்தா கொஞ்சம் உசுறு வருது. லேண்ட் ஆக போகுது. எஸ், ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஷேக் எனக்கு லிட்டலாக வந்து இந்த ஃப்ளைட் ஜேர்னி வந்து எனக்கு வந்து ஒரு பஸ்ஸில் போகிற ஃபீல் தான் வருது. நான் வந்து ஃப்ளைட்னால் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் நான் போகிற ஃப்ளைட்டு அப்படி இருக்குது. வேறு ஏர் பஸ்ஸு அந்த மாதிரி ஃப்ளைட்லாம் எப்படி இருக்கும்ன்றது தெரில. இது வந்து ஆர்டினரி ஃப்ளைட்டு, ஒரு சின்ன ஃப்ளைட்டு தான் சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு ஃப்ளைட் நாலேஜெல்லாம் சுத்தமாக கிடையாது. அட் த சேம் டைம் அதான் புஷ்பேக் பட்டடை தேடிக்கிட்டு இருந்தேனே, அந்த பட்டன் இங்கே இருக்குது, அந்த லிவர் இங்கே இருக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து பேங்காக்கில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். அட் த சேம் டைம் இந்த ஏர்போர்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாங் மியாங் ஏர்போர்ட். இங்கே இருந்தால் நம்மளுக்கு அடுத்த ஒரு 2 hours வந்து வியட்நாம் ஹோச்சிமின் சிட்டிக்கு அடுத்த ஃப்ளைட்டு. ஸோ நம்ம இங்கே இறங்கி அண்ட் கனெக்டிங் ஃப்ளைட்டுமே அட் த சேம் டைம் வந்து ஏர் ஏஷியா தான். ஸோ அவங்களே வந்து ட்ரான்சிட்டும் பண்ணிடுவாங்க. நம்ம அது தேவை கிடையாது. நம்ம இமிக்ரேஷன் மட்டும் முடிச்சுட்டு செக்இன் பண்ணிட்டு திரும்ப நம்ம அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏறிக்கலாம். அண்ட் சேம் டைம் இந்த ஏர்போர்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாங் மியாங் ஏர்போர்ட். இங்கே வெறும் ஏர் ஏஷியா ஃப்ளைட் மட்டும்தான் இருக்குது. இங்கே மொத்தம் 2 ஏர்போர்ட் இருக்குது. ஸ்வர்ணபூமின்னு ஒன்று இருக்குது, டாங் மியாங்னு இருக்குது. 2 பேருக்குமே வித்தியாசம். அதாவது ஸ்வர்ணபூமின்றது வந்து நம்ம ஊர் பேர் மாதிரி இருக்குது, டாங் மியாங்ன்றது வந்து அவங்க ஊர் பேர் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, டாங் மியாங்கில் வந்து வெறும் ஏர் ஏஷியா ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் நிற்கும். அட் த சேம் டைம் ஸ்வர்ணபூமியில் வந்து எல்லா ஃப்ளைட்டுமே அசால்ட்டடாக நிற்கும். இங்கே வெறும் ஏர் ஏஷியா, என்ஓகே அந்த மாதிரி அவங்களுக்கான அந்த சப் பிராண்ட்ஸ், அவங்களோட பிராண்ட் மட்டும்தான் இங்கே வந்து நிற்கும். இந்த என்ஓகே, ஏர் ஏஷியா, டாங் மியாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு அடுத்த ஃப்ளைட்டும். நம்ம வியட்நாம் போயிட்டு வந்தோம், திரும்பியும் இங்கே தான் நம்ம வந்து லேண்ட் ஆகும். கனெக்டிங் ஃப்ளைட் நமக்கு 2 hours இருக்குது. ஸோ அப்படியே ஆனால் ஆன் டைமுக்கு ஃப்ளைட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்த மாதிரி இருக்குது எனக்கு. கரெக்டாக போய் நம்ம இதில் நிப்பாட்டையில் நமக்கு அந்த இது வந்துரும்ன்றதை நினைக்கிறேன். இதே போல் சென்னையில் வந்து நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டோம் அந்த இது வச்சு. இங்கே வந்து எப்படின்றது எனக்கு தெரில. வெறும் ஏர் ஏஷியா ஃப்ளைட்ஸாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, நமக்கான வண்டி வந்துருச்சு. ஏணிப்படி வந்து விட்டது ஐயா. ஸோ இதில் இறங்கி அப்படியே நம்ம இறங்கி போக வேண்டியதுதான். ஃபைனலாக ஃபஸ்ட் ஸ்டெப் அட் அதர் கண்ட்ரி இறங்கியாச்சு. இங்கேருந்து அப்படியே உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு செக்இன் ஆகிட்டு திரும்ப இமிக்ரேஷன் முடிச்சுட்டு திரும்ப வெளியே வந்துட்டு திரும்ப நம்ம வந்து போகணும். வலது காலை எடுத்து தரையில் இறங்கி விட்டேன். நம்ம டீம்லாம் வந்துட்டாங்க. நம்ம வந்து ஃப்ளைட்டை பார்க்குறீங்களா, ஏர் ஏஷியா பக்கத்துலேருந்து ஃப்ளைட்டை பார்க்கல எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சின்ன ஃப்ளைட் தான், ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டு. அட் த சேம் டைம் ஸோ நமக்கான ஏர் ஏஷியா பஸ்ஸும் வெயிட் பண்ணுது. நம்மளை இங்கேருந்து பிக்கப் பண்ணி நம்மளை கொண்டு போய் நம்ம ஏர்போர்ட்டில் இறக்கி விட்ருவாங்க.
ஸோ நாங்களும் இங்கே ஏர்போர்ட் வந்தாச்சு. நம்ம டீமில் என்ன 3 பேரை காணோம். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற கூத்துக்களை பார்ட் 2ல் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.